இன்றைய ஆன்மீக தகவல். சக்தி வழிபாட்டிலே சக்திக்கு எத்தனையோ திருப்பெயர்கள் உண்டு. 1000 பெயர் கொண்டவள் அன்னை திரிபுர சுந்தரி. அந்த திரிபுர சுந்தரி என்பவள் சக்தி வழிபாட்டிலே முதன்மை கடவுளாக இருக்கின்றாள். லலிதை, ராஜராஜேஸ்வரி முதலான பெயர்களிலேயும் அவள் அழைக்கப்படுகின்றாள். 10 மகாவித்யாக்களிலே ஒருத்தியாக திரிபுர சுந்தரி இருக்கின்றாள். ஸ்ரீவித்யா என அழைப்பார்கள். இவளது முடிந்த முடிவே ஏனைய மகாவித்யாக்கள் ஆகும். ஆதிசக்தியின் அம்சமான லலிதையே பார்வதியாக திகழ்கின்றார். தாய் குழந்தையோடு விளையாடுவது போல லலிதை தன்னுடைய அடியார்களோடு விளையாடுகின்றார். அவள் விளையாடிய விளையாட்டுக்கள் கொஞ்சமா நஞ்சமா? எப்படி சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடல்கள் மூலம் தன்னுடைய சிவன் அடியார்களுக்கு உயர்வை கொடுத்தாரோ, அதுபோல திரிபுர சுந்தரியானவள் எப்படி சிவபெருமான் 63 நாயன்மார்களோடு விளையாடி அவர்களுக்கு உயர்வை அளித்தாரோ, அதுபோல தன்னுடைய அடியார்களோடு அம்பாள் விளையாடுகின்றார். அம்பாள் மாயையின் வடிவமானதால் அவளே மகாமாயாவாகவும் ஆகின்றாள். சிவனால் எரிக்கப்பட்ட காமனுடைய சாம்பலிலிருந்து தோன்றிய பண்டன் என்னும் அரக்கன் சோனிதபுரத்தை தலைநகராக கொண்டு இந்த பூவுலகை ஆண்டதோடு தேவர்களையும் துன்புறுத்தி வந்தான். தேவர்களின் கோரிக்கை கிணங்க தேவி ஈசனும் மகா காமேஸ்வரனுமாகிய காமேஸ்வரனாகவும் அம்பாள் திரிபுர சுந்தரியாகவும் தோன்றினர். காமனின் ஆயுதங்களாக கரும்பு வில்லும் மலர்பானமும் தாங்கி தேவி அவனை கொன்றடித்தாள். அந்த பண்டனை கொன்றடித்தாள். திரிபுர சுந்தரி மந்திரம் என்பது பொதுவாக பல வடிவங்களிலே இருக்கின்றது. அவற்றிலே பாலா திரிபுர சுந்தரி என்பது பாலாவுக்கு ஒரு அருமையான அக்ஷரம். அதிலே அந்த மந்திரம் மிக மிக ஒரு முக்கியமான மந்திரம். திரியட்சரி ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி. ஷடாட்சரி ஓம் ஐம் க்ளீம் சௌம் சௌம் க்ளீம் ஜம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி. நவாட்சரி ஓம் ஜம் க்ளீம் சௌம் சௌம் க்ளீம் ஜம் ஜம் க்ளீம் சௌம். மந்திரத்தினுடைய பலன்கள் என்று பார்த்தால் இந்த மந்திரங்கள் மிக மிக அற்புதமான மந்திரங்கள். இந்த மந்திரத்தை நான் இப்போது உங்களுக்கு சொன்னேன் என்றாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் போது நல்ல ஒரு மந்திர உபாசனை பெற்ற அடியார் மூலமாக, ஸ்ரீவித்யா உபாசகர் மூலமாக இந்த மந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் தியானம் செய்தால் நல்ல ஞானம், அறிவு கிடைக்கும். உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உங்களுடைய சொல் பலிக்கும். வாக் பலிதம் ஏற்படும். பொதுவாகவே இந்த சக்தி மந்திரங்களுக்கு உபாசிப்பவர்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அவர்களுடைய சொல்லுக்கு சமூகத்திலே ஒரு மதிப்பையும் ஏற்படுத்துகின்ற ஆற்றல் சக்தி தேவியனுடைய மந்திரங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு பேச்சாற்றல் கிடைக்கும். வாக்பலிதம் ஏற்படும். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஒரு பள்ளியிலே ஆசிரியராக இருக்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த மந்திரத்தை நீங்கள் நல்ல ஒரு ஸ்ரீவித்யா உபாசகரிடம் மந்திர தீட்சை பெற்று, மந்திர தீட்சை பெறுகின்றது என்பது என்னவோ சன்னியாசியாக போவதல்ல, குடும்ப வாழ்க்கை என்பது வேறு. ஆகவே நீங்கள் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். மந்திர தீட்சை எடுத்துக்கொண்டால் இந்த மந்திரத்தை தினந்தோறும் வீட்டிலே ஜெபித்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய தொழிலிலே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் 100 பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய வாக்கானது சுத்தமாக அவர்களுடைய நெஞ்சிலே பதிவது போல் உங்களுடைய சொல்லாற்றல் இருக்கும். ஒரு ஆசிரியருக்கு தேவை அதுதானே. ஆசிரியரோ, நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பிலே இருக்கின்றீர்கள், உங்கள் கீழே ஒரு 50 பேர் வேலை செய்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் இந்த மந்திர உபாசனையை பெற்றுக்கொண்டு அந்த மந்திரத்தை தினந்தோறும் ஜபித்து அம்பாளை வழிபாடு செய்து உங்களுடைய பணிகளை நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் உங்களுடைய சொல்லுக்கு தனியானது ஒரு மதிப்பு ஏற்படும். காலப்போக்கிலே உங்களுக்கே அந்த மந்திரத்தினுடைய வீரியம் உங்களுக்கு தெரியும். போக போக உங்களுக்கு மேலான நிலை ஏற்படும். ஆகவே இப்படிப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் அற்புதமான மந்திரங்கள். இவற்றை முறையான ஸ்ரீவித்யா உபாசகர் மூலமாக பெற்று
நான் சொன்னேன் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். முறையாக ஸ்ரீவித்யா உபாசகர் மூலமாக பெற்று இந்த மந்திரங்களை ஜெபித்து அம்பாளை வணங்கினால் உங்களுக்கு மேன்மை என்பது நிச்சயமாக கிடைக்கும். இதிலே சந்தேகமே கிடையாது. ஆகவே பாலா திரிபுர சுந்தரியை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலம் பெறுவோம். இப்படிப்பட்ட மந்திரங்களை ஜெபித்து, மந்திரங்கள் என்பது ஏதோ சாதாரணமானவை அல்ல. அவை பல பல முனிவர்களால் பெறப்பட்டு பல அடியார்களால் கூறப்பட்டு சக்தி வாய்ந்ததாக மாறியிருக்கின்றது. அவற்றை நாம் உச்சரிக்கும் போது அந்த சக்தியிலிருந்து ஒரு பங்கு நமக்கு கிடைத்தாலும் அவை நமக்கு மிகுந்த பேராற்றலை கொடுக்கும். ஆகவே இப்படிப்பட்ட மந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு ஜெபித்து வாழ்க்கையிலே நல்ல ஒரு நிலையை அடைவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.